तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் ஏற்பட்டிருக்கிற குரு சுக்கிர பரிவர்த்தனை நிலையாலும் ராசிநாதன் சூரியன் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிற அதிர்ஷ்டத்தாலும் லாபஸ்தானத்தில் யோகாதிபதியான செவ்வாய் வளம் வர்றதனாலும் ஏகப்பட்ட சௌகரிய மேன்மைகளை அடைய போகிறீங்க. அதோடு உங்களது பிரச்சனைகள் முடிவுக்கு வர, நினச்ச மாதிரி பொருளாதார மேன்மைகளை அடைய, திடீர் பணம், காசு வரவு, ஆதாயங்களை சந்திக்க மாதம் தொடங்கி 6 தினங்கள் கடக்க வேணும். அதன் பிறகு சுபிச்சங்களை அடைய போகிறீங்க. அதே நேரம் 8ஆம் இட ராகு கிரகம் சில தருணங்களில் அனாவசிய கெடுபிடிகளை உண்டாக்கும். உங்களது ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்பார்க்கறதுக்கு மேலாகவே ஆதாயங்கள் இருக்க போகுது. 7ஆம் இட சனியால் உங்களது முக்கியமான சின்ன விஷயத்துக்கு கூட அதிகப்படியான அலைச்சலும் உழைப்பும் ஏற்படலாம். இருந்தாலும் பாதகம் ஏதுமில்லை. 3ஆவது வாரம் வரை பணப்பற்றாக்குறை எந்த ரூபத்திலும் ஏற்படாது. இல்லற சங்கடங்கள், வாழ்க்கை துணை, வாரிசுகளால் ஏற்பட்டுள்ள மனசஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணை புதிய அந்யுன்ய பணிவிடைகளை சங்கடமின்றி நிறைவேற்றுவார். திட்டமிட்டு இருக்கிற தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியையும் எடுக்காமல் வளர்ச்சியையும் தரான். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் சந்தித்து வரும் சங்கடங்கள் அனைத்தும் விலகும். இளம் வயது வாரிசுகளின் திருமணம் சார்பாக முயற்சித்து வருகிற விஷயங்கள் தடங்கல்களை ஏற்படுத்தாமல் சட்டென முடியும். இந்த மாதம் சனி, வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் எதிர்பாராத பணவரவு, புதியவங்களால்
சகாயம் ஏற்படும். இளம் இருபாலரின் அரசு உத்தியோக கனவு, அது சார்ந்த முயற்சிகள் நல்ல விதமாக கைகூடும். இந்த மாதத்தில் 3, 6, 9, 11, 17, 21, 27, 29 ஆகிய நாட்களில் எண்ணற்ற சிறப்புகளும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. அடுத்தது பெண்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பிறந்த வீட்டின் மூலம் சொத்துகள் கிடைக்கப் போகிற மாதந்தாங்க. மாணவ மாணவிகள் எந்த ஒரு பெரிய இடையூறும் கல்வி சார்பாக ஏற்படாத மாதம்தான். விவசாயிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, புதிய நிலப்புலன்கள் சார்பான திட்டங்களில் உயர்வை அடைய போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் நீண்ட மாதமாக முயற்சித்து வரும் இடமாற்ற விஷயம் கைகூடப் போகுது. தொழிலதிபர்கள் புதிதாக ஏற்பட்டு வருகிற சிரமங்கள் முடிவுக்கு வரப்போகுது. கலைஞர்கள் பெண் வர்க்கத்தினரால் உயர்வு திருப்புமுனை ஒன்று காத்திருக்குது. அரசியல்வாதிகள் கட்சி மேலிட ரீதியான அனுகூலமான செய்தி ஒன்று வரப்போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்தரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மார்ச் 15, 16, 19, 20, 22, 24, 26, 29, 30, ஏப்ரல் 1, 2, 5, 7, 9, 11, 13. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அனுகூலமான பலன்கள் பெற இருக்கீங்க. எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக வழியில் மனம் செல்லுங்க. பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் யோகம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகள் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையை கூட நேர்த்தியாக நீங்கள் சமாளிப்பீங்க. மாணவர்களின் கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவைங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 11 தினங்கள் ஸ்ரீ விநாயகருக்கு செதறு தேங்காய் அடித்து வழிபடணும். ஸ்ரீ சித்திரகுப்தர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நல்லது.